கனவுல கூட நினச்சி பார்க்கல இது மாதிரி ஒரு முட்டை ரெசிபி நான் செய்வேன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக வந்திருக்கு. இப்போ முட்டையில் வந்து உப்பு, மிளகுத்தூள், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ குழிப்பணியார சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் நம்ம ஆம்லேட் பண்ண போகிறோம். ஆம்லேட் வந்து எல்லா குழியிலும் ஈவனாக ஊற்றிருங்க. கவர் பண்ணி ஒரு 30லேருந்து 45 செகண்ட் பாதி வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி வந்து கவர் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் குக் பண்ணிங்கன்னா முட்டை வந்து நமக்கு பக்காவாக வெல்டன் ஆகிடும். வெல்டன் ஆனதுக்கப்புறம் செப்பரேட்டாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சில்லி ஆம்லேட்டுக்கு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். எண்ணெய், பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சும் பூண்டும் இது வந்து லைட்டாக அப்படியே முறிஞ்சு வரணும், லைட்டாக அப்படியே கிறிஸ்பியாகவும். அந்த டைமில் குக் பண்ணி வச்சுருக்க சில்லி பேஸ்ட்டு, டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ கெச்சப் இல்லை டொமேட்டோ சாஸ். இப்போ வந்து ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் டார்க் சோயா சாஸ், தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆம்லேட் இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து தீயை நல்லா கூட்டி வச்சுட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஃபினிஷ் பண்ணுறதுக்காக சாப் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். அவ்வளோதாங்க, நம்ம சில்லி ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. வேறு என்னங்க, எப்பவுமே சொல்கிறது தான், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக். அப்புறம் மறக்காமல் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.